ஐயா வணக்கம். தென்காசி மாவட்ட கழனி வீரன். சாணான் என்றால் என்ன? சாணளவில் இருக்கின்ற தலனார் போட்டு பனைமரத்தில் ஏறியதனால் சாணார்கள். அதாவது ஒரு நார் காலில் போட்டு ஏறுவாங்க, அதற்கு பேர் தான் சாணார்கள். அதாவது அந்த அளவு பார்த்தா சாண அளவில் இருக்கும். அந்த நார் போட்டு ஏறுவதனால் இதற்கு சாணார்கள் என்று பெயரை தவிர சாணார்கள் என்பது அவப்பெயர் அல்ல, ஒரு அடையாள பெயர். ஆனால் இன்னைக்கு ஒரு சில நபர்கள் அதை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது நாடார்களுக்கும் தெரியல, பிற சமுதாயங்களுக்கும் தெரியல. மிக முக்கியமானது வரலாறு கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கு இதுவே சான்று. தமிழர்களுடைய பூர்வீக வரலாறில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாழ்வியல் நெறியோடு தோன்றிய முதல் குடி, மூத்த குடி, சான்ற குடி, சரித்திர குடி, தமிழ் குடியுடைய வரலாறுகளை பேசி நம்ம பல விஷயங்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் நாடார்களுக்கு நாடாளுடைய வரலாறே தெரியாது, சர்டிஃபிகேட்டை மட்டும் தூக்கிட்டு நாடார்னு வந்துருந்தோம். அந்த டிஎன்ஏல எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் நாடார்கள் செயல்படுங்க. நாடார்கள் என்றால் அனைத்து சமுதாயத்தையும் ஒரு குடையில் வைத்து ஆளும் தகுதி பெற்றவன் தான் மன்னனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளோடு செயல்படக்கூடிய நாடார் என்ற சமுதாய சொந்தங்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். பிற சமுதாயத்தை இழிவுபடுத்தாமல் செயல்பட வேண்டும். பிற சமுதாயங்கள் தான் நம்மளை இழிவுபடுத்தினா நம்மளுக்கு நம்மளுடைய தன்மானம் எதுன்னு தெரியும், நம்மளுடைய சமுதாயத்தின் பெருமைகள் தெரியும். அதை எடுத்து சொல்லுங்கள். புரியலைன்னா எவ்வளோ பெரிய முட்டாளுக்கு நம்ம எவ்வளோ புத்திமதி சொன்னாலும் புரியாது, சரிங்களா? ஏன்னா எல்லா சமுதாயத்திலும் நல்லவங்க இருப்பாங்க, எல்லா சமுதாயத்திலும் கெட்டவங்க இருப்பாங்க. நல்லவர்களை நேசிங்க, கெட்டவங்களை புறம் தள்ளுங்க. எல்லா சமுதாய மக்களும் அப்படி இருங்க. அப்போ தான் நல்லவர்களுடைய புகழாரம் உலகம் போற்றும். என் மக்கள் என்றும் மேன்மக்கள் மேன்மக்களை. அகில இந்திய சான்றோர் நாடார் இளைஞர் படை நிறுவன தலைவர் கழனி வீரன்.